அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்டீங்க, இப்போ வந்து விஜய் தம்பி வந்து முதல்வராக இருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது வந்து மக்களால் தேர்ந்தெடுத்து, மக்களாட்சியே மகேசன் ஆட்சின்னு சொல்லுவாங்க. மக்களால் தேர்ந்தெடுத்து விஜய் தம்பியை ஆட்சியில் வச்சுருக்காங்க. வச்சுருக்கும்போது அவர் வந்து உணர்வுபூர்வமாக வந்தவர். உணர்வுனா நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக வந்தவர். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். இப்போ வந்து எம்ஜிஆர் இருக்கிறாரு. எம்ஜிஆரை வந்து நம்மளுக்கு சொல்கிற வாக்கியம் ஒன்று இருக்குது. நம் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு சொல்லுவார். ரத்தத்தின் ரத்தமேன்னு சொல்லுவார். அப்போ வந்து அது உணர்வு சம்பந்தமான விஷயம். அப்புறம் ஜெயலலிதா சொல்லுவாங்க, உங்களுக்காக நான், உங்களுக்காகவே நான் சொல்லுவாங்க. அதுவும் வந்து உணர்வுபூர்வமான விஷயம். இப்போ தம்பி என்ன சொல்கிறேன்னா, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. அந்த ஒரு வார்த்தைக்கு தான் வந்து மக்கள்லாம் பணிஞ்சு காசு பணம் எதுவுமே இல்லாத அந்த ஒரு வார்த்தை, ஒரு அன்புக்கு கோசம் தான் அவர் வந்து ஆட்சியிலே உட்கார வச்சுருக்குறாங்க. இது பெரிய விஷயம். இது வந்து அதான் சொல்லுவாங்க, மக்களாட்சி மகேசன் ஆட்சி. ஒரு அன்புக்கு தான் பணிஞ்சிருக்கிறாங்க மக்கள். அந்த மாதிரி நல்லாட்சி நடத்தணுன்றது இறைவன் வாக்கும் அதுதான், மக்களோட இதுவும் அதுதான். அதே மாதிரி வந்து இப்போ வந்து உடனே நல்லது செஞ்சிடணும்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போது நம்ம படிக்க வைக்கிறோம், ஒரு புள்ளியை வந்து படிக்க வைக்கிறோம். ஒரு 15 வருஷம் படிக்க வைக்கிறோம். நம்ம புள்ளியை வந்து 12 வருஷம் ஸ்கூல் படிக்க வைக்கிறோம், 3 வருஷம் காலேஜ் படிக்க வைக்கிறோம். படிக்க வச்சோடனே ஒரு இதுவில் ஒரு கம்பெனிக்கு, நல்ல கம்பெனிக்கு போகிறாங்க. கம்பெனிக்கு போனவுடனே உடனே வந்து அவங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கிறது கிடையாது. ஒரு வருஷ காலம் எதிர்பார்த்து அப்புறம் நல்ல இது சேலரி கிடைக்கும். அதேமாரி உடனே வந்து எல்லா தொழிலையும் கற்றுக்கிறது கிடையாது. பிள்ளைங்க எல்லாமே அனுபவம் தான். என்ன செய்கிறது ஏது செய்கிறது அனுபவத்தை பொறுத்து தான் கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் தம்பி வந்து இப்போ தான் வந்திருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு வருஷ காலங்கள் ஆகும். ஒரு மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை இப்போ ஜனங்களை, அவர் வந்து தலைமுறை ஆட்சியும் ஆடலை. தலைமுறைன்னா தலைமுறையாக அவர் ஆட்சியில் இருந்தது கிடையாது. அவர் வந்து புதுசாக வந்து நம்ம மக்களுக்கு உதவி செய்யணும், ஒரு நல்ல பண்போடு வந்திருக்கிறாரு. மக்களுக்கு நன்மை செய்யணுன்றது நல்ல பண்போடு வந்திருக்கிறாரு. இப்போ தலைமுறையாக ஆண்டவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அரசியல் ஆண்டவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாத இவர் வந்து நம்ம உலகத்துக்கு நன்மை செய்யணும்ன்ட்டு வந்துக்கிறாரு. மக்களும் அதை ஏற்றுன்னு மக்கள் ஆட்சி போட்டிருக்காங்க. அதுக்கோசம் ஒரு வருஷ காலம் பொறுத்துன்னு இருக்கணும். எப்பயுமே வந்து அதேமாரி வந்து இன்னொன்றும் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு குடும்பம்னா பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறது. அவங்க வந்து தன்னு ஒழுக்கத்தில் வாழ்வாங்க.